ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் விருச்சிக ராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. விருச்சிக ராசி தான் பார்த்தீங்கன்னா ராசி மண்டலத்தில் வந்து 8வது ராசி. அதாவது விருச்சிக ராசிக்காரங்க ஒரு நுணுக்கமான வேலைகளை பார்க்கறதுல வந்து ரொம்ப புத்திசாலிங்க. ஓகேங்களா? இவங்கெல்லாம் வந்து விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பிஹெச்டி பண்ணாங்க அப்படின்னா மிக சிறப்பான ஒரு தகுதி பெறுவாங்க. பெரிய லெவலில், அதாவது வேற யார் பிஹெச்டி பண்ணாலும் சரி தான். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு விதத்தில் பிஹெச்டி அது வந்து பண்ணும்போது அவங்களுடைய விஷயம் வந்து மிக சிறப்பாக இருக்கும். அப்படியே அது ரொம்ப ஆழ்ந்து போய் ரொம்ப நல்ல விஷயத்தை வந்து வெளில கொண்டு வந்து அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து நிலக்கரி சுரங்கத்திலலாம் வேலை பார்க்குறவங்க வந்து இவங்க தான், விருச்சிக ராசிக்காரங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து, அதாவது போலீஸ் காவல்துறையில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன், ஓகேங்களா, சிபிஐ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகசிய போலீஸ், இந்த துறையில் வேலை பார்க்குறவங்களும் வந்து ரொம்ப பேர் விருச்சிக ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை எடுத்தாங்கன்னா அதை தோண்டி துருவி அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது உள்ளே போய் தோண்டி கொண்டு வந்து அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த கேஸில் உண்மைத்தன்மை வந்து வெளில கொண்டு வந்துடுவாங்க விருச்சிக ராசிக்காரங்க. உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. 7ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா வந்து குரு பகவான். அந்த குரு பகவானுடைய சேர்க்கை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ குடும்பாதிபதி குரு பகவான், அந்த குரு பகவானோட ராசி அதிபதி சேர்க்கை பெறுகின்றார். குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஒரு திருமணம் நடக்கிறது ஏற்பாடு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு வீடு வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம், இல்லை பின்ன வந்து புதுசாக வந்து ஒரு வாகனம் வாங்கலாம். அப்படிங்கிற பல ஐடியாக்கள் வச்சுருப்பீங்க இல்லையா? அதாவது புதுசாக வந்து ஜுவல்லரி எடுக்கலாம், ஜுவல்ஸ்லாம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஆடை ஆபரணங்கள் எடுக்கலாம். அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருப்பீங்களா? எல்லாமே இந்த டயத்தில் நடக்குங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி குரு பகவானுடைய சேர்க்கை பெறுகின்றார் ராசி அதிபதி. இது மிக மிக சிறப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ஒரு சேர்க்கை பெறுகின்றார். கூட்டு தொழில் வந்து இந்த டயத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு லாபங்களை கொடுக்கும். குரு பகவான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், இவங்களுடைய, அதாவது ராசி அதிபதி செவ்வாய், இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது விழுது. இது மிக மிக சிறப்புங்க. குருவினுடைய பார்வையே வருது. அப்போ குடும்பம் வந்து உங்களை தாங்கி நிற்கும். குடும்பம் உங்களுக்கு வந்து பக்கபலமாக வந்து நிற்கும். பக்கபலமாக வந்து நமக்கு நின்னா போதுங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து நின்னாலே போதும். நம்ம எல்லா காரியத்தையும் சக்ஸஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் குடும்பமே உங்கள் பக்கத்தில் நிற்குதுங்க. இந்த டயத்தில் தைரியமாக இறங்கி அடிங்க விருச்சிக ராசிக்காரங்க, இறங்கி அடிங்க. கொஞ்சம் வந்து விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் இதெல்லாமே இருக்கிறவங்க தான். செவ்வாய் தான் அதிபதி. அந்த பயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது செய்ய வேணாமான்னு சொல்லி வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த திங்கிங்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே தூக்கி ஒரு தூரத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு தைரியமாக இறங்கி அடிங்க. இறங்கி அடிச்சிங்கன்னா எல்லாத்துலையும் சக்ஸஸ் பண்ணிடலாம். அதான் விருச்சிகம். உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசி மீது விழுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசி அதிபதியோட பார்வையை ராசி மீது விழுறதுனால மனசில் தன்னம்பிக்கை, தைரியம், வீரம், இது எல்லாமே இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு அப்படியே மேலே தவழ்ந்து வந்து நிற்கும். இது எல்லாமே அது எல்லாமே இந்த டயத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கிற மாணவர்கள், ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த டயத்தில் ரொம்ப தெளிவாக வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா குருவினுடைய வழிகாட்டுதல்கள் இருக்குது. விருச்சிக ராசிக்கு வந்து குருவினுடைய வழிகாட்டுதல் இருக்குது. இப்போ நடக்க போகிற எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு தகுதி உங்களுக்கு கிடைக்கும். அரசு சம்பந்தமான வேலைகள் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் கன்ஃபார்மாக அரசு வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. அதில் மட்டும் கொஞ்சம் டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. செவ்வாய் பகவானுடைய ராசி அதிபதி செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுது. அப்போ பேச்சுக்கள் மூலமாகவே நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கான, வருமானம் வரத்துக்கான வழிகள் இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்த்ததை விட வருமானம் அதிகமாக வருங்க. இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரிதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார், பைக் இதெல்லாம் வாங்கி விற்கிற அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் சரிதான். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறிய கடைகள் வச்சுருவங்களுக்கு, பெரிய தொழிற்சாலைகள், பெரிய கடைகள் வச்சுருவங்களுக்கு எல்லாருக்குமே தொழிலிருந்து லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான். அவர் வந்து இப்போ வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் வார ஆரம்பத்தில். அப்புறம் 4, 5 அப்படியே போவார் சந்திர பகவான். உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும்
லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு எங்கள் பாக்கியஸ்தானத்தில். அப்போது லாபங்கள் உங்களை தேடி வரணும், தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் வந்து நீங்கள் கரெக்டாக தெளிவாக அதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா லாபங்கள் உங்களை தேடி வரும், உங்கள் கைகளுக்கு வந்து விழுங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி அவரே பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமாக, துணைவியின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேனே, குடும்பமே உங்களுக்கு வந்து ஆதரவாக வந்து நிற்குதுங்க. இதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் சாதிக்கிறதுக்கு? தாராளமாக இறங்குங்க. எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி தான், தொழில் சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரி தான். ஆனால் அதில் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக என்னென்ன பண்ணணும் என்னங்கிறத வந்து முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் இறங்கணும். எல்லாமே நமக்கு பக்கபலமாக இருக்காங்களே அப்படின்ட்டு குருட்டுத்தனமாக வந்து வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. என்னங்க நீங்கள் சொன்னீங்க குடும்பமே வந்து எனக்கு பக்கபலமாக நிற்கிறாங்கன்னு சொல்லி நானும் இறங்குனா கடைசியில் இப்படி போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. என்னென்னா அதில் ஆராய்ஞ்சி கரெக்டாக என்ன பண்ணணும், ஏது பேசணும் கரெக்டாக மூவ் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொழிலில் வந்து பாக்கியங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. மிக மிக சிறப்பு. உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாக உங்களுடைய இளைய சகோதரர்கள், உங்களுடைய தந்தை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தை வயதில் இருக்கிறவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பெண்கள் எல்லாமே பக்கபலமாக வந்து நிற்பாங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு. அந்த முயற்சிகள் மட்டும்தான் முக்கியம். நீங்கள் முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க இந்த டயத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி தான் ட்ரை பண்ணுங்கள். அதில் கன்ஃபார்மாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரங்க சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்புங்க. பிரதோஷம் அன்னைக்கு இல்லை அப்படின்னா வந்து ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு வந்து வில்வ மாலை போடுங்க, அம்பாளுக்கு வந்து மல்லிகைப்பூ மாலை போடுங்க, வழிபாடு பண்ணுங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். மனசில் தைரியம் வந்து அந்தளவுக்கு வந்து தைரியம் வந்து நிற்கும். அப்படி மனசில் அப்படி தைரியம் வந்து அப்படியே வந்து நிற்கும். எல்லா வேலையும் அழகாக பண்ணுவீங்க. தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். எடுத்துக்கிட்ட வேலை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப அழகாகவும், ரொம்ப தெளிவாகவும் செஞ்சு முடிச்சிருவீங்க இந்த டைம். இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்கான வார ராசிகளை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்வோம்.